தலையில சத்தியம் பண்ற நீ வட்டிக்கு நீ சொன்ன இடத்துல தான் நான் பணம் வாங்கினேன். ஏய் வட்டிக்கா? நானா? நீ என்கிட்ட பணம் கட்டியாடா? ஃப்ராட். நீ ஒத்துறடா ஒரு குற்றம் வேண்டாம். ஏய் நீங்க ரெண்டு பேரும் நேருக்கு சண்டை போடவா? ஊர் பஞ்சாயத்துக்கு கூடி இருக்கு. உன் தரப்பு நியாயத்தை மட்டும் சொல்லுப்பா. இவன் கிட்ட மேட் வாங்கணும் ஹெல்ப் கேட்டேன். இவன் தான் வட்டிக்கு சொல்லி விடுறேன்னா அப்படி இவன் சொல்லி விட்ட ஆள் கிட்ட தான் நான் பணம் வாங்கினேன். ஏய் நல்ல ஆளு தான்டா நீ. சரிடா நான் ஒரு ஆள் கிட்ட சொல்லிவிட்டேன்னு சொன்னேன்ல, அவனுக்கே போனை போடு, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். எத்தனை முறை கூப்பிட்டாலும் அவன் போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. இப்ப கூப்பிடு. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுயா? ஏங்க சடகோப்பன் சொல்லி தானே உங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினேன். சடகோப்பனா? இல்லையா? இது பிரச்சனையா? ஹலோ, சடகோப்பன் சொல்லி தானே உங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினேன். ஏய் பணத்தை வாங்கின மேட்ச் ஆடல, மேட்ச் முடிஞ்சு போச்சு. வேற என்ன பிரச்சனைங்க? கேட்டீங்கல்ல? ஏய் தலைவரே, பாஸ்கர் வர சொல்லலங்கிறதுக்கு ஆடியோ இருக்கு, இவன் பணம் வாங்கினதுக்கான வீடியோ இருக்கு. வட்டிக்கு பணம் கொடுக்கல, மேட்சை விட்டு கொடுக்க தான் பணம் கொடுத்தேன்னு இப்போ போன்ல சொல்றான். இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் தலைவரே? எது எப்படியோ ஒத்தாரி ஐயாவையும் ஒரு வார்த்தை கேளுங்க. வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் உண்மைன்னு ஆயிடாது. ஈரக்கொலைக்குள்ள கிடக்கிறதெல்லாம் இல்லைன்னு போயிடாது. இது ஏன் ரத்தம்? தப்பு பண்ணாது. மாமா உங்ககிட்ட இந்த பதில நான் எதிர்பார்க்கல. இந்நேரம் செல்லையாவை செருப்பால்ட்டி அடிச்சுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். செல்லையா தப்பு பண்ணல, இந்த ஊர் தான் தப்பு பண்ணுச்சுங்கிறீங்களா? பொத்தாரி 40 வருஷமா இந்த ஊர் ஓம் பேரை வச்சுதானே கபடி ஆடிச்சு. உனக்கு மட்டும்தானே ஊர் பொது இடத்துல செலவு வச்சு மரியாதை செஞ்சோம். ஊருக்காக இல்லாம பேரம் பக்கம் சாஞ்சிட்ட. எப்பவும் போல 10-15 பேர் கொண்ட குழுவை போடுங்க. அந்த குழு எடுக்கிற முடிவு தானே, அதை அப்படியே அறிவிச்சிருங்க. அவ்வளவுதானே? கேவலம் பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த ஊரு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னதுக்கு காரணமானது மட்டும் இல்லாம காலாகாலமா நாங்க இல்லைன்னா அந்த ஊருக்கு மதிப்பில்லை. எங்க குடும்பம் கபடி ஆடலன்னா இந்த ஊர் எங்கேயும் ஜெயிக்காதுன்னு ஒரு பிரம்மைய ஊருக்குள்ள ஏற்படுத்தி வச்சிருக்கு பொத்தாடி குடும்பம். கபடிங்கிறது ஒருத்தர் ஆடுற ஆட்டம் இல்ல. இனிமே பொத்தாரியுடைய வாரிசுகள் யாரோ இந்த ஊருக்காக கபடி ஆடக்கூடாதுன்னு குழு முடிவு பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஊரோட கபடி டீம் பேரு இனி பொத்தாரி கபடி கழகம் கிடையாது. நாம ஏற்கனவே வச்சிருந்த மாதிரி காளையார் கோவில் காளைகள்ன்ற பேர்ல ஆடுறதா முடிவு பண்ணிருக்கு. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் பொத்தாரிக்கு எதிராக ஊர் மத்தியில சில வாடாச்சு ஓடிப்போம். காசை வாங்கிக்கிட்டு கபடி மேட்சை விட்டு கொடுத்த மேட்ரு வாட்ஸ்அப்ல ஊரு பூரா நாரிக்கிட்டு இருக்குல்ல, அத தமிழ் தலைவாஸ் பாஸ்கருக்கு அனுப்பி விடுறா. அவன் எங்க நிக்கிறான் பாரு. இந்த நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், ரோட்ல தான் நிக்கிறான். அண்ணா, நீ பாஸ்கர் சார் உங்ககிட்ட பேசினதா ஒரு நம்பர் கொடுத்தல, அது நம்ம சைபர் கிரைம்ல இருக்க வெற்றி அண்ணன் கிட்ட கொடுத்து ட்ராக் பண்ண சொன்னேன்டா. அது ஏதோ கன்னியாகுமரி பக்கம் குக்கிராமத்துல இருக்கிற ஏதோ பால்கார நம்பர்னு சொல்றாங்கடா. அந்த வீடியோல உங்ககிட்ட பணம் கொடுக்குற பையிலையும் தேடிட்டு அதெல்லாம் விடுங்க. என்ன நம்புறியாண்ணே? டேய், உன்னை நம்பாம வேற யார நம்ப போறேன்? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு நாள் இதுக்கான உண்மை கண்டிப்பா வெளில வரும். அன்னைக்கு ஆதாரத்தோட அந்த சடகோப்பா சட்டையை பிடிப்பேன்.
என்ன இப்போ ஊருக்காக கபடி ஆட முடியாது அவ்வளவுதானே? டேய், நீ இந்தியாவுக்கும் ப்ரோ கபடிக்கும் ஆடுவடா. அது யாருனால தடுக்க முடியும்டா? எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா போய் தூங்குடா தம்பி. செல்லையா, வட்டிக்கு கடன் வாங்கினதை எங்கிட்ட ஏன் மறைச்ச? ஒரு 2-3 லட்சம் ரூபா கூட சோமாத்தி கொடுக்க முடியாத அளவுக்கு நான் வக்கத்து போயிடலையா? சரி, போனதெல்லாம் போகட்டும். மனசை போட்டு குழப்பிக்காத. உள்ள போய் சாப்பிடு. ஏக்கா அவன் அசதியா இருக்கு தூங்குறேங்கிறான். தூங்குற வரைக்கும் தூங்கட்டும். அவனை எழுப்பி அப்புறம் நான் சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். தம்பி, நான் பாஸ்கர் பேசுகிறேன். ஆரம்பமே தப்பாக இருக்கேப்பா. உன்னை பற்றி தப்பு தப்பாக நியூஸ் வருது. திறமையாக நல்ல பிளேயராக இருக்கிறது முக்கியம்தான். ஆனால் அதை விட நேர்மை ரொம்ப முக்கியம். நீ என்ன பண்ணுற? ப்ரோ கபடியை இதோட மறந்துடு. சொத்தெல்லாம் எடுத்துட்டு போனீங்க. குடும்ப வறுமைக்கு போயிடுச்சு. தன்னோட சுமைய வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு என் புள்ள கடன் வாங்க போய் ஒரு ஊசரே போயிடுச்சேடா. போடா. ஒரே ஒரு வாட்டி போ. பணத்தை வைக்காண்டி தான் இந்த காரியத்தை செய்யவே ஒத்துக்கிட்டேன். அவன் சாவான்லாம் நான் எதிர்பார்க்கல. செல்லையோட அண்ணன் என்ன ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான். ஊரு பேர் கெட்டு போயிட்டு என்ன அரச குலத்துக்காரங்க நான் எந்த ஊருன்னு ஒரு பக்கம் தேடுறாங்க. நீங்க என்னடா என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கொண்டுன்னு மிரட்டுறீங்க? பேசாம உண்மையை சொல்றது தான் எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அவன் சொல்றது தான் கரெக்ட். எப்பவும் உண்மைதான் ஜெயிக்கும். இன்று மாலை சரியாக 5 மணி அளவில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதே சமயம் அனைவரும் வந்திருந்து தங்களது மேலான ஆலோசனையை வழங்குமாறு பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சாயந்தரம் அந்த கூட்டத்துக்கு போகணும். அதான் ஊரே ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல, கூட்டத்துக்கு போய் மட்டும் என்ன பண்ண முடியா? ஊர் தானே ஒதுக்கி வச்சிச்சு, நம்ம மாரியம்மன் ஒதுக்கலையே. ஏற்கனவே எடுத்த முடிவுபடி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் வசூல். ஆனா ஒரு குடும்பத்துக்கு மட்டும் வசூல் கிடையாது. ஏன்னா இந்த ஊருக்கு துரோகம் பண்ண குடும்பத்துக்கிட்ட இருந்து பணம் வாங்கி திருவிழா நடத்த வேண்டிய அவசியம் இந்த ஊருக்கு இல்ல. எப்பயும் போல சுடுகாட்டு மாரியம்மனுக்கு மத்தியானம் தொட்டில் பாட, சாயந்தரம் கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் கபடி போட்டி. சரியா? யார கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? யார கேட்கணும்? எங்க குடும்பத்தை கேட்கணும். ஏன்னா நாங்க தான் இந்த கோயிலோட முதற்கர. எங்க காலம் மட்டும் இல்ல, எங்க முப்பாட்டங்காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எங்க குடும்பம் தொட்டி பானை கட்டி சுடுகாட்டு மாரியம்மனுக்கு கொல்லி சட்டி பானை உடைச்ச அப்புறம் தான் இந்த ஊரே சாமி கும்பிட முடியும். நீங்க எதை வேணாலும் மாத்தலாம், இந்த கோயிலோட மரபை மாத்த முடியாது. அதுவும் சரிதான். ஒத்தாரியா முதக்கரையா உள்ள கோயில்ல ஒத்தாரியா குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு எப்படி கோயில் திருவிழா நடத்த முடியும், எப்படி கபடி போட்டி நடத்த முடியும் அப்படின்னு பின்னாடி உள்ளவங்க பேசிக்கிறாங்க. ஒதுக்க வேண்டாம், உள்ளே வச்சுக்கிருவோம். உள்ளே இருந்து என்ன பண்ண முடியும்?
சாவு வீட்ல இருந்து சாமி கும்பிட முடியாது. அடுத்து கோயில் என்ன வேலை? கபடி ஆட தெரிஞ்ச ஒரு பையனும் செத்து போயிட்டான். அந்த வீட்ல இருந்து கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கல்யாணம் ஆனவங்க டீமுக்கும், கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க டீம்லயும் இறங்கி கபடி ஆட முடியும். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், ஒரு பானை உடைத்தல் போட்டி வைப்போம். அதுல கலந்துகிட்டு இந்த முதக்கரக்காரர் பொத்தாரிய பானையை உடைக்கட்டும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு குடும்பத்துக்கு மட்டும் வசூல்லன்னு சொல்றீங்க, கேட்டா துரோகம் பட்ட குடும்பம் சொல்றீங்க. நிரூபிக்க என் தம்பி உயிரோட இல்ல. அதான் இவன் என்ன சொல்றான்? பொத்தாரிக்கு பானை உடைக்கிற போட்டியை வைங்கன்னு. அதை கேட்டு இந்த ஊரே சிரிக்குது. டேய், எங்க தாத்தா இந்த ஊருக்காக 40 வருஷம் கபடி ஆடி இருக்காரு. எங்க அப்பா 10 வருஷம், என் தம்பி 5 வருஷம். இதாண்டா நாங்க பண்ண தப்பு. வேற என்னடா தப்பு பண்ணனாங்க? அன்னை கூட்டத்தை சொன்னீங்களா பொத்தாரி வாரிசு இனிமே யாருமே கபடி ஆடக்கூடாதுன்னு? திமிராவே நான் சொல்றேன்டா. வர திருவிழால நடக்க போற போட்டி கல்யாணம் ஆனவனுக்கும் ஆகாதவனுக்கும் வேண்டாம். எந்த குடும்பம் கபடி ஆடக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அந்த குடும்பம், எங்க குடும்பம் ஒரு பக்கம், இந்த ஊரே ஒரு பக்கம். மோதி பாப்போம்டா, வாடா. முதல்ல நீ அந்த குடும்பமாடா. செத்த சாவுக்கு உன்னை என்ன வைக்க விடல, அரப்பு தைக்க விடல. இவர் வந்துட்டாரு பெருசா குடும்பத்தை பத்தி பேச. ஒரு நிமிஷம். பொத்தாரியுடைய மகன் கண்ணையன், கண்ணையனுடைய மகன் சின்னத்துறை. இவன் என் பேரன்தான். 40 வருஷமா இந்த ஊருக்காக ஓடி ஓடி கபடி ஆடி இந்த ஊர் பெருமையை கொடிகட்டி பறக்க வச்சேன். ஆனா அதனால என் குடும்பம் இழந்தது ஏராளம். அப்படிப்பட்ட என்னை பார்த்து இந்த தம்பி சொல்லுது, பானை உடைக்கிற போட்டி வைக்கலாம். ஏற்கனவே நான் பானை உடைச்சிட்டேன் தம்பி, என் பேரை செல்லையாவுக்காக. என் சந்ததியில யாரும் கபடி ஆடக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிங்கல்ல, இப்போ முதல் தலைமுறையான பொத்தாரியே இந்த 70 வயசுல களமிறங்குறான். என் குடும்பம் மகன் பேரங்களோட இந்த ஒட்டுமொத்த ஊரையும் எதிர்த்து என் குடும்பத்துக்காக ஆடுறேன். என்னப்பா ஒரு குடும்பம் ஊரையே எதிர்த்து கபடி ஆடுறீங்க? நல்ல வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க, நல்லா வாங்கி கட்டிக்க போறாங்க. அப்படியே திரும்பி பாரு, நீ பேரன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே உன் பெரிய மாவன் கிளம்பிட்டான். குடும்பத்தோட கபடி விளையாடுறேன், குடும்பத்தோட கபடி விளையாடுறேன் சொல்றீங்களா? யார வச்சு கபடி விளையாடுவியா? இதோ இந்த பயல வச்சு கபடி விளையாடுவில, அந்த வீட்டோட இருக்கான மாப்பிள அவனை வச்சு கபடி விளையாடுவில, ஏன் இந்த இருக்கான உங்க மவன் அவனை வச்சு கபடி விளையாடுவில? ஏய், நீ பாலிடிக்ஸ் தான படிக்கிற, உனக்கு கபடி விளையாட தெரியுமா? இதெல்லாம் விடுங்கய்யா. உங்க பக்கத்துல அடிக்கிறான தத்தி, இவனுக்கு கபடி விளையாட தெரியுமா? இவன் தத்தியா இல்ல குத்த போற கத்தியாங்கிறது சுடுகாட்டு மாரியம்மன் கோயில் திருவிழா அன்னைக்கு தெரியும். இது என் தம்பி செல்லையா மரணத்துக்காக நியாயம் தேடுற கபடி. செல்லையா பிறந்ததுல இருந்து இதே மாரியம்மன் கோயிலுக்கு தொட்டில் கட்டி தூக்கணும். அவனை சாவு கொடுத்துட்டு இதே மாரியம்மன் கோயில் காலடியில தான் எரிச்சோம். அதே சுடுகாட்டு மாரியம்மன் கோயில் முன்னாடியே நடக்கணும்டா இந்த கபடி. எல்லாத்தையும் பார்த்து இந்த மாரியம்மன் கபடியையும் பார்க்கட்டும். ஒருவேளை நாங்க தோத்துட்டா என் தம்பி பண்ண தப்புக்காக தான் இந்த சுடுகாடு மாரியம்மன் தோக்கடிச்சதை நினைச்சுக்கிட்டு மொத கரையை விட்டுட்டு மொட்டையா போகட்டும் என் குடும்பம். அதே நாங்க ஜெயிச்சிட்டோம்னா என் தம்பி பண்ண தப்பில்லைன்னு இந்த மாரியம்மனை நியாயம் சொன்னதா அர்த்தம். இது நடக்கும்டா. ராக்கு ராக்கு ரத்தாக்கு ராக்கு தூக்கு தூக்கு தொட்டா நீ தூக்கு ராக்கு ராக்கு ரத்தாக்கு ராக்கு தாக்கு தாக்கு ரத்தாக்கு தாக்கு